சந்தியாரகம் சீரியலில் பிரம்மாவுக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மாயா தனாவுக்கு கார்த்தி சரியானவர் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஜானகி கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்போ ஒரு சித்தர் சந்தித்து அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள நிற்க சொல்லி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் அவர். இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு பேசும்போது மாயா ஒரு பக்கமாக மறைஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க இது எல்லாத்தையுமே. ஆமாம்மா, நீங்கள் பகையை சரி பண்ண இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நினச்சி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறீங்க. ஆனால் அந்த கல்யாணம் முடிஞ்சது பிறகு இது ஒரு புது பகையை உங்களுக்கு உருவாக்கி தரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜானகி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயாவும் அதிர்ச்சி ஆகி என்ன இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் ரெண்டாக போகும், உடஞ்சி போயிடும், சுக்கு நூறாக ஆகிடும், நீங்கள் சந்தோஷமாகவே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இதையெல்லாம் நான் ரகுராமையாட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் அவர் பொண்ணு கல்யாணத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. அதனால் இதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு மனசு வரல. அதான் உங்களை பார்த்து நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொன்னேன்னே, இங்கே பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே சொன்னதையே என்னால் தாங்கிக்க முடியல. இந்த கல்யாணம் நடந்தால் சந்தோஷமாக இருக்க மாட்டான் என் பொண்ணு அப்படின்னு சொன்னதே என்னால் தாங்கிக்க முடியல. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னோடனே, இந்த கல்யாணம் முடிய போகிறப்ப ஒரு உயிர் போகிறது உறுதி, என் சோழிப்படி பார்க்க போனால் ஒரு உயிர் போகுதுமா அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஜானகி ரொம்ப அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. மாயாவும் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.